ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். என்னப்பா இது? அதாவது இந்த ஊர் உலகத்தில் நல்லது செய்கிறவன் எப்பயுமே கஷ்டப்படுறான். ஆனால் இந்த மாதிரி கேடு கெட்டதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் முழுசாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னப்பா, உங்கள் வீட்டில் நகையை காணுமா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நிஜமாக நகையை காணுமா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. அவன் திருந்தானா? ஓ, டவுட்டு தானா? சரி, ஆனால் அவனை கொண்டுட்டாங்களா? ஐயோ, எவ்வளோ சவரன்ப்பா? 10 சவரனுக்குள்ளையா? ஐயோ, ரொம்ப பாவமாக இருக்கே. ஏன்பா அப்படி பண்ணாங்க? சரி, இது 10 சவரனு. ஒருத்தவங்க ஒரு கோடிக்கு மேலே ஏமாத்திட்டு வடிவேல் காமெடியில் வர மாதிரி இவருக்கு முன்னாடி இவர், அவருக்கு முன்னாடி அவர் அப்படின்ற மாதிரி, உனக்கு எத்தனாவது புருஷன்? 7வது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆளை இன்னும் பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? ஒரு டவுட்டின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போனவனை கொண்டுட்டீங்களா? உண்மையிலேயே செஞ்சவனை விட்டுட்டீங்களா? நல்லா இருக்குதா உங்க நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற மாதிரி படத்துல வசனம் பேசுறதுக்கான கரெக்டா இருக்கே தவிர நிஜ வாழ்க்கையில ஒரு குற்றவாளியை பேட்டி எடுக்கிறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அதுவும் ஜெயிலுக்கு உள்ள இல்லை, வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு கேடுகட்டத்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல சைக்காலஜி படிச்சவன் பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். சைக்காலஜி படிச்சவன் பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு இல்லை, ஒரு சாதாரண மக்கள் பார்த்தா கூட இந்த பொம்பளை போய் தான் சொல்லுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அந்த வகையில் இன்னைக்கு நிகிதா அவர்களுடைய தோல் உரிப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு நீளமான ஒரு வீடியோ இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுன்னு உருட்டியிருக்காங்க, மிரட்டுன்னு மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. சரிங்களா? வந்து நகை என்னோடது அப்படின்னாங்க, இப்போ என்னன்னா என்னுடையது இல்லைன்றாங்க. அதாவது வந்து பேக்கெட்டில் வந்து உள்ள டிக்கிக்கு பின்னாடி வச்சுருந்தேன்னாங்க, அப்புறம் முன்பக்கத்தில் வச்சுருந்தேன்னாங்க அந்த பேகை. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், நிக்கிதாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம். எப்படா அது ஸ்டாலின் எப்படா விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் பிரத்யேக பேட்டி, ஃபுல் மேக்கப்போட, ஒரு கவலைப்பட்ட மாதிரி மூஞ்சி இல்லை, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மேக்கப்போட ஒரு 3 மணி நேரம் உட்காந்து மூச்சு திணற பேசுவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது மக்களை இன்னுமே நீங்கள் முட்டாதான் நினச்சிட்டு இருக்கீங்களாடா சொம்பையலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது. ஸோ என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வந்து அஜித்குமார் அப்படின்ற ஒரு தனிநபரை ஒன்றுமே செய்யலைங்க. அந்த பையன் வந்து சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் அடித்த அடியில் ஐயோ அந்த நகை கோயிலில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன தெரியாதுன்னு சொல்லி அடி வாங்கி கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு வந்து ஒரு இடங்கள்ல இல்லை 36 இடங்கள்ல கிட்ட அடித்து நிமித்திருக்காங்க. ஏன்டா இந்த உச்சக்கட்ட கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரசியல், ஒரு கேடுகட்ட அரசியலுக்கு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதற்கு உதாரணம் நம்ம சாத்தான்குளம் எடுக்கலாம். சாத்தான்குளத்தப்ப யார் ஆட்சியில் இருந்தா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஏடிஎம்கே. ஓகே, ஸோ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படா நீங்கள் வந்து காவல்துறை இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை வந்து உரிச்சாங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, டிஎம்கே அரசியலுக்கு வந்து உள்ளே வந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பையனை, சரி இவனை அடித்தா ஏன் கேட்கறது இருக்கான், நான் அது இல்லாதவன் அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளிட்டு இந்த அரசியல் எருமாடுகள்னு சொல்லக்கூடாது, அதை விட கேவலமாக சொல்லலாம். ஏன்னா எருமாடுகள்லாம் ஏதாவது கொஞ்சம் செஞ்சுதான் இருக்குது, ஒரு தருதலைங்கன்னு சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் இவனை பகடக்காயாக வச்சுக்கிட்டு இவனை போட்டு தள்ளிட்டு பழியை தூக்கி டிஎம்கே மேலே போட்டு விட்டு, டிஎம்கே ஏன் பதில் சொல்ல மாட்டேது, ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேது, ஏன் நிக்கிதா இது பண்ண மாட்டேது, அது பண்ண மாட்டேது அப்படின்ற மாதிரி பேசி விட்டு டிஎம்கேவுடைய பதவி காலத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் ஒரு நீட்டான ஒரு அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க முடியுது. இது என்ன, இதுவே ஸ்பெஷல் ஐட்டமா? இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குது.
அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? சரிடா, ஒரு தமிழ்நாடே உலுக்கிய ஒரு சம்பவம். அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையனை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, கொன்றிருக்காங்க, அதுவும் சிதைச்சிருக்காங்க. மக்கள் வந்து அதுலேருந்தே மீளவே இல்லை. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நகருதானா தினந்தனா மாதிரி நல்லா பொட்டு வச்சு பூ முடிச்சு நல்லா பவுடரை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு எனக்கு அஜித்குமார் மேலே ரொம்ப அவர்கிட்ட நான் வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட போய் அவர் தான் இறந்துட்டாரம்மா, என்ன நீங்கள் புரியல. அவங்க அம்மா கிட்டேயும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நகைக்காக ஒரு உயிர் எடுக்கிறது அப்படிங்கிறது எவருக்கும் உரிமை இல்லை. எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. வி ஆர் எங்களுக்கு தெரியாதுங்க. வி ஆர் கார்னர்ட் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் சிவாஜியில் பேசுவாப்புல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியாதான். அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அதுக்கு அடுத்து சும்மா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எடுக்கிறாங்க. ஏன் ஒரு தங்க நகை காணாததுக்கு இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னா காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம காவல்துறை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சொன்னோடனே அடுத்த நிமிஷம் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. கேஸே ஃபைல் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா அது கூட டைம் ஆகும்ல, உட்காந்து எழுதிட்டு இருக்கணும் எவனாவது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்து அவனை கூப்பிட்டு போய் 6 பேர் சேர்ந்து கொட்டையை பிதிக்க அடித்து அந்த பையனை பாடாப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொன்று கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உண்மை வெளியே வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே வரல. நகையும் காணலன்றாங்க, இன்னமும் வந்து கொடுக்கலன்றாங்க. அந்த நகை இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரில. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க, நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணி டிஎஸ்பி கிட்ட பேசணும், எஸ்பி கிட்ட பேசணும்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் பேசவே இல்லை, இன்னொரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணா சரி பொம்பளை பயங்கரமாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா கதை விட்டுட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு உயிர் போயிருக்குன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் முகத்தில் தெரியுதா? இதுக்கு தான் கீழே ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தார், சைக்காலஜி படிச்சிருந்தா தெரியும் இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தர் செத்து இருந்தாங்கிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்து தில்லா இறங்கி பேடி கொடுக்குது. அதுலேருந்தே தெரில இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போய் சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஏங்க இதுக்காக சைக்காலஜி போய் படிச்சுட்டா வரணும், மூஞ்ச பார்த்தா தெரியாத முகரையை பார்த்தா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேள்வி கேட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை வந்து எங்கள் அம்மாவோடையது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு ஸ்கேன் தானே எடுக்க போனீங்க. எந்த கூமுட்டாயாவது இல்லை எந்த உச்சபட்ச அறிவாளியாக இருந்தது நீ வந்து ஸ்கேன் எடுக்க பொழுது நகை எடுத்துகிட்டு போவியா? ஸ்கேன் எடுக்கும்போது ஒரு சின்ன நகை கூட உள்ளே போட்டிருக்க கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் ரூல்ஸ் கூட தெரியாத கூமுட்டையாக நீங்கள் இருக்கீங்களா? இதுலேருந்தே தெரில இது ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அஜித்குமார் ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ டச் ஆகி ஃபோன் பண்ணி அப்படியே சொல்லி சும்மா இவனை பிதுக்கி எடுத்து கொண்டிருக்காங்க. சரியா? நகையும் கிடையாது, ஒரு வெண்ணையும் கிடையாது. அதை விட்டுட்டு நாங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், எங்கள் நகை காணல, எங்கள் நகைக்காக தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். ஆனால் வந்து அதை சொல்லலை. கடைசி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க. எங்களை தாங்க முடியல. ஏன்னா ஒரு இந்த சவரன் நகைக்காக ஒரு கொலையா அப்படின்ற மாதிரி. அப்பா அதாவது இந்த அந்நியன் படத்தில் சிவாஜி பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்தது இல்லை அப்படின்னு பார்ப்பல பிரகாஷ்ராஜ். அதே மாதிரியே அந்நியன் படத்தில் இந்த நம்ம நிக்கிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்வியூவில் உட்காந்து. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதே இல்லை. இவர் உயிர் போன பிறகு அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வந்து எங்களுக்கு தூங்கிட்டு இருந்தோம், நாங்கள் எழுப்பி விட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போனாங்க. ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க. போலீஸார் நினைத்தால் ஒரே நிமிஷம் தான் அவங்க பேசின ரெக்கார்டை எடுத்து போட்டு இவங்களை போட்டு தோல் உரிக்கலாம், ஆனால் உரிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து சொல்லுவீங்க ஸ்டாலினுடைய விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் வந்து, நீங்கள் இந்த விவேக் காமெடிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இல்லை ஏதாவது ஒரு காமெடி பார்க்கும் பொழுது டக்குன்னு ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுப்பார். கமான் இன்னைக்கு இவனை கொஞ்சால வச்சு செஞ்சு போடுறேன்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு போய் ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது டக்குன்னு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நான் ஐஜி பேசுகிறேன், மேலிடத்துன்னு சொல்கிறாங்க, அவரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரியே மேலேருந்து ஜி பேசி எப்பா இதை இப்போதைக்கு ஹோல்டில் போடு, நிக்கிதா யார் நம்மளுப்பா, நீ வேற சும்மா கை வைக்காத, அப்படியே விடு ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட ஆட்சி காலத்தை முடிக்கிறதுக்கு பிஜேபியோடைய ஒரு பக்கா பிளானாக ஏன்டா இருக்கக்கூடாது இது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. உடனே நீங்கள் சொல்லலாம் 200 யூபி ஸ்பாட்டட் அப்படின்ட்டு, நீ என்னதான் கதறிக்கோ, நான் 200 யூபி இல்லை நமத்து போன வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டிஎம்கேயும் வந்து எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அவங்க வந்து திருட்டு கும்பல் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லாம் வந்து ஒரே குட்டையில் தான் மட்டை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணி
எப்படியாச்சும் ஸ்டாலினை முடிச்சு விட்டுட்டு இவங்க உள்ளே வரணும் அப்படின்றது தான் பிளானு. அதை அண்ணாமலை யூஸ் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால நிக்கிதாவுக்கு அண்ணாமலை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டா, ஏய் அவனை எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் மோடிஜி இறக்கோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த திமுக வந்து இந்த போதைப் பொருள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இடத்துல மாட்டிக்கினாங்க. ரைடில் வந்து உதயநிதி வேற மாட்டிகிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் மத்திய இதுலேருந்து என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு சட்டத்தில் அவங்களும் இருக்காங்க. அப்படின்றதுனால இந்த கேஸில் வந்து எவனாலும் எடுக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து இந்த புதிய ஏதோ ஒரு நியூஸ் சேனல் இப்போ வந்து ஒரு பேட்டி வந்துச்சு தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு பிஜேபி சொம்பு தூக்குற சேனல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எப்படிப்பா பூ வச்சு பொட்டு வச்சு சிங்காரம் வச்சு லைட்லாம் வச்சு ஒருத்தவங்க கிட்ட வந்து இப்படி ஒரு அது பார்த்தாலே தெரியலையாங்க. இட்ஸ் செட்டப். கேள்விகள் வந்து முதல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஆங்கர்னு ஒரு டம்மி பீஸ் வந்து உட்காந்து நடக்கு. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் அவங்க பேசிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே 1 கோடி ரூபா குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு ஆள், சரியா, 1 கோடி பேரில் ஒரு ஆள் என்கிட்ட வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் உங்கள் பொண்ணு மேலேயே இல்லை பையன் மேலே சத்தியம் பண்ணி என்கிட்ட தான் பணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன் என்னோட இதில். அப்புறம் அவன் கேட்டான், யோ உங்கள் பேர் தான் இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு எஃப்ஐஆரில் அந்த பேர் இருக்குது, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்குறான். உடனே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹவ் இஸ் இட் பாசிபிள், எனக்கு தெரில, பட் ஏன்னா ஏன் ஃபைலில் நான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஏமா ஏன் ஃபைலில் இருந்தாலும் என்ன, நீ வந்து இருக்கல, அப்போ நீயா அந்த குற்றத்தை செஞ்சுருக்கல அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும்ல. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யலை, அது வந்து வேற யாரோ வந்து பணம் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இதாக தான் இருந்தோம் அந்த இடத்துல, பட் நாங்கள் வந்து அதை ஏமாற்றலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரெகார்டிங் இவங்க அம்மா கிட்ட பேசும் பொழுதும் யார் நம்ம அஜித்குமாரோடைய அம்மா கிட்டேயும் அவங்க பிரதர்கிட்டையும் இவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆறுதல் சொன்னோம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க, ஒரு ஈகோ பிரச்சனையில் அடித்து முடிச்சிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லி உட்காந்து பண்ணுறாங்க பாருங்களேன். இது வந்து எவ்வளோ கேடுகட்ட ஒரு விஷயம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நடந்த ஒரு மரணம், அவ்வளோதான். அதற்கு வந்து நம்ம அஜித்குமாரை வச்சு ஒரு வியாபாரம் பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க அம்மா வந்து இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏம்பா இந்த அஜித்குமார் பையனை வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் வளர்த்தோம்ப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பையன், அவனுக்கு வந்து துரோகம் தாச்சு, எவனாக இருந்தாலும் அவன் வந்து கைது செய்யப்பட வேண்டும். அவனுக்கு இப்போ அவனுக்கு கொடுத்தது எப்படி கொடுத்தாலும் அதே மாதிரி அந்த 5 காவலாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கணுன்றாங்க. என்னம்மா நீங்கள் இன்னும் புரியாத புதிராக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா அவனை பார்த்து பாவப்பட தான் முடியுதே தவிர, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவன் நேர்மையாக இருக்கானோ, எவன் கரெக்டாக உண்மையை சொல்கிறானோ அவெல்லாம் வந்து உருப்படவே முடியாதா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. அதுதான் வந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்க பிரதர்கிட்ட பேசினார், இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுப்போம் பண்ணுவோம் இன்னொன்று ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே, இன்னும் அந்த உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அதுவும் நான் வந்து நல்லவ, நாளும் தெரிஞ்சவ, எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பூஸ்ட் இல்லை ஹார்லிக்ஸ் குடும்பம் அப்படின்ற மாதிரி உட்காந்து நல்லவங்க மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்